ஆஸ்கர் விருதுகளுக்கான படைப்புகளில் சிறந்தவற்றை தேர்ந்தெடுக்கும் குழுவில் இணைய கமல்ஹாசனுக்கு அழைப்பு விடப்பட்டிருக்கிறது. இந்திய அளவில் இதற்கு முன்னர் யாருக்கெல்லாம் இந்த கௌரவம் கிடைத்திருக்கிறது, புதிதாக சேர்க்கப்பட்டுள்ள விதியில் இருக்கும் சிக்கல்கள் என்ன, விரிவாக பார்க்கலாம். இன்று ஆஸ்கார் விருது குழு அகாடமியில் இணைந்து கொள்ள 534 படைப்பாளிகளுக்கு இன்வைட் ஒன்றை அனுப்பியிருக்கிறது. இந்திய அளவில் கமல்ஹாசன், பாலிவுட் நடிகர் ஆயுஷ்மான் குர்ரானா, ஒளிப்பதிவாளர் ரணபீர் தாஸ், ஒப்பனை கலைஞர் மேக்சிமா பாசு, இயக்குனர் பாயல் கபாடியா என 8 படைப்பாளிகளுக்கு ஆஸ்கர் தேர்வு குழுவில் இணைய டிக்கெட் அனுப்பியிருக்கிறது. இந்த ஆண்டு மட்டும் புதிதாக 534 நபர்களுக்கு ஆஸ்கர் குழுவில் இடம்பெறுவதற்கான உறுப்பினர் படிவம் அனுப்பப்பட்டிருக்கிறது. அகாடமியின் ஜூரி குழுவில் இணைய ஏற்கனவே ஆஸ்கர் அகாடமியில் மெம்பராக இருக்கும் இருவர் முன்மொழிய வேண்டும். இந்திய அளவில் ஐஸ்வர்யா ராய், அமிதாப் பச்சன், பிரியங்கா சோப்ரா, அமீர் கான், சல்மான் கான், தீபிகா படுகோனே, அனுபம் கேர், மணிரத்னம், சூர்யா உள்ளிட்ட பலருக்கு இதற்கு முன்னர் ஆஸ்கர் அகாடமியின் தேர்வு குழுவில் இணைய அழைப்பு விடப்பட்டிருக்கிறது. RRR படம் வெளியான போது ராம் சரண், ஜூனியர் NTR, ராஜமௌலி, இசையமைப்பாளர் கீரவாணி, நாட்டு பாடலின் பாடலாசிரியர் சந்திரபோஸ், ஒளிப்பதிவாளர் செந்தில்குமார் உள்ளிட்ட பலருக்கு அழைப்பு விடப்பட்டது. 2017 ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தது 500 பேரை புதிதாக ஆஸ்கர் குழு இணைத்துக் கொண்டிருக்கிறது. 2025 ஆண்டு முதல் புதிதாக ஆஸ்கர் தேர்வு குழுவில் ஒரு விதியை சேர்த்திருக்கிறார்கள். அதன்படி இனி ஒரு பிரிவில் இருக்கும் எல்லா படைப்புகளையும் பார்த்தவர்கள் மட்டுமே அந்த பிரிவில் தேர்வாகும் படத்துக்கு வாக்களிக்க முடியும். இதற்கு முன்னர் அனைத்து படங்களையும் பார்த்திருக்க வேண்டும் என்கிற கட்டாயம் எதுவும் இல்லை. கமல்ஹாசன் இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் அடுத்த ஆண்டு விருதுக்கு சமர்ப்பிக்கப்படும் படங்களை கமல் பார்ப்பதற்கான வாய்ப்பு வழங்கப்படும். அந்த படைப்புகளில் பிடித்தவற்றை கமல் தேர்வு செய்யலாம்.